அப்படிங்கிறது நம்ம பெரியவாட சொல்லுவோம், சித்த ஏந்திரு அப்படின்வா. செற்ற அப்படின்னா கொஞ்ச நாடி, செற்ற மனத்துக்கு ஞானி அப்படின்னு சொல்லலாம். அல்லது செற்ற அவனை கோமானை செற்ற கோமானை வென்ற மனத்துக்கு ஞானி அப்படின்னு சொல்லலாம். பாடவும் நீ வாய்த்திருவ, ஏன் வாய் மூடின்னு சும்மாவே இருக்க, ஏதாவது பேச. சில பேர் இருக்கா பேச ஆரம்பிச்சாலும் ஓயவே ஓயாது. ஆனால் ஆண்டாள் என்ன சொல்றா, பேசாதவாளை பார்த்து நீ கொஞ்சம் பேச, ஏன் வாய் மூடின்னு இருக்கு, இனித்தான் எழுந்திராய். ரொம்ப அமெரிக்கையா வாஞ்சையோடு கூப்பிடுறா, இனித்தான் எழுந்திராய் இருந்த பேருறக்கம். உறக்கத்தில் சிற்றுறக்கம் பேருறக்கம். என்ன முன்னாடி ராவணனை பற்றி சொல்லிட்டா இல்லையா, அதனால அந்த ராமாவதாரம் ஞாபகம் வந்துடுத்து, கும்பனுடைய ஞாபகம். அதனால பேருறக்கம்ங்கிறான ஆண்டாள். தான் வியாக்கியானகர்த்தாக்கள் சொல்லச்சே எவ்வளோ அழகாக அருமையாக இருக்கும். அனைத்து இல்லத்தாரும் அறிந்து, அனைத்து இல்லத்தாரும் மூன்றாவது வார்த்தையை போடுறா, அனைத்து இல்லத்தாரும் அறிந்து. யார் யாரெல்லாம் அப்படின்னா பகவானை சொல்லச்சே ஆடானும் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்னு சொல்லுவோம். அனைத்து இல்லத்தாரும், இட்ஸ் என்டையரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்கு இல்லையா, அனைத்தும் எல்லாமே அவனோட அடக்கம். ஸோ யார் யாரெல்லாம் நீங்கள் நினச்சிக்கிறீங்களோ அத்தனை பேரும் அறிந்தவன் யாரு, அவன். அதனால் நீங்கள் எழுந்திருங்கள், இனியாவது எழுந்திருக்க மாட்டாயா. இது சாதாரணமாக வழங்கக்கூடிய அர்த்தம். நம்ம 3 அர்த்தம் பார்க்குறோம். ஒன்று சாதாரணமாக வழங்கக்கூடிய அர்த்தம், இரண்டாவது தத்துவ அர்த்தம், மூன்றாவது தமிழினுடைய அழகு. இது 3. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தத்துவார்த்தம் பார்த்துட்டு, நான் அதிக தத்துவார்த்தம் பார்க்கறத விட தமிழின் அழகு. ஏன்னா ஆண்டாளுடைய பக்தி, ஆண்டாள் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நாயன்மார்கள் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து வளர்த்தது தமிழை.